அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் நீலமலை கைதி என்ற படமாகும். இந்த படத்தினை டெக்கான் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. காடிப் என்பவர் எழுதிய கதைக்கு டி.வி. சுவாமி அவர்கள் வசனத்தை எழுதியிருக்கிறார். இசையை சாந்தகுமார் தேசாய் என்பவர் செய்திருக்கிறார். ஒளிப்பதிவை தேவேசா என்பவரும் எடிட்டிங்கை சோமநாத் சுக்லா என்பவரும் செய்திருக்கிறார்கள். இந்த படத்தை இயக்கியவர் ஹோமி மாஸ்டர் டி.வி. சுவாமி என்பவர் செய்திருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம். நீலகிரி மாவட்டத்தை 1789ஆம் ஆண்டுகளில் பிரிட்டிஷ் அரசு கைப்பற்றி தேயிலை தோட்ட தொழிலை விரிவுபடுத்தும் பொழுது பல தேசத்து மக்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டு பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். அப்போது அங்கு நடக்கும் அநீதியை எதிர்த்து எவர் குரல் கொடுத்தாலும் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். பலர் இறக்கிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு கைதி சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையான தண்டனையை பெறும் பொழுது இரகசியமாக அங்கிருந்து தப்பி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மறைந்து நின்று புரட்சியை செய்கிறான். அவனை எப்படி பிரிட்டிஷ் அரசு கைது செய்து கொன்றது என்பதை கற்பனையாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழை அன்று நமது நாட்டை ஆண்ட பிரிட்டிஷ் அரசு தர மறுத்தது. 3 தடவை படமாக்கப்பட்டு 3 தடவையும் இந்த படம் கடுமையாக சிதைக்கப்பட்டது. அன்றைய சுதந்திர போராட்டக்காரர்களால் இந்த படம் தணிக்கை செய்யப்பட்டது. 14,972 அடியில் இந்த படம் தொகுக்கப்பட்டு 29/6/1940 அன்று வெளியிடப்பட்டது. இந்த படம் வெளியான திரையரங்குகளில் பிரிட்டிஷ் படை காவலுக்கு நின்றது. அந்த பயத்தினால் யாரும் படம் பார்க்க வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. கடுமையான கட்டுப்பாடுகளின் நிபந்தனையால் இந்த படம் சீர்குலைந்ததால் படம் படுதோல்வியை சந்தித்தது. இந்த படத்தில் கதையின் நாயகனாக எஸ்.ஆர். சாண்டோ என்பவரும் அவருக்கு உதவும் நட்சத்திரங்களாக வி.எஸ். மணி, வசந்தகுமார் தாஸ், பெண் கலைஞர்களாக சுசீலா, எஸ்.ஆர். ராஜாமணி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இவற்றை தவிர வேறு எந்த தகவலும் இந்த நீலமலை கைதி திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. தமிழ் சினிமாவை வளர்க்க அன்றைய முன்னோர் தயாரிப்பாளர்கள் பலர் சொத்துக்களை இழந்து தேசப்பற்றையும் புரட்சியையும் அன்றே சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இதுவரை இந்த நீலமலை கைதி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.